ஹலோ பிரதர்ஸ். இப்போ ரீசெண்டாக யாரை கேட்டாலுமே சிட்ரான் C3 பெஸ்ட்டு காரு, இருக்கிறதுலே லோ பட்ஜெட் காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நான் அந்த காரை பற்றி விசாரித்தேன். உண்மையிலேயே பரவாயில்லைங்க, பயங்கரமாக தாங்க இருக்குது அந்த காரு. இந்த செக்மெண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய காராங்கும்போது கொஞ்சம் யாராக இருந்தாலுமே கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 4,80,000 தான் எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஆனால் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நம்ம நம்ம ஷிஃப்ட்டு பார்க்குறவங்கலாம் வந்து இந்த கார் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் அந்த சைடே போக மாட்டீங்க. ஏன் மேக்ஸிமம் சொல்லணுன்னா, நம்ம மேக்னைட்டு, அப்புறம் இந்த டாடா பஞ்சு, இந்த செக்மெண்ட்டுக்கெல்லாம் இது எவ்வளவோ பரவாயில்ல. நீங்கள் ஏன் சிட்ரானை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? அதுவும் இல்லாமல் இதோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸ் மாடல் போகிற மாதிரி தான் மேக்ஸிமம் நான் பார்க்குற மாதிரி தான் பேஸ் மாடல் தான் பார்ப்பேன். அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும்போது வெறும் 5,95,000 தான் ஆன் ரோடு ப்ரைஸே சொன்னாங்க. உண்மையிலேயே பரவாயில்லைங்க. ஒரு ஃப்ரெஞ்ச் காரான இந்த சிட்ரான் வந்து 1.2 லிட்டர் என்ஜின் வருது. 1.2 லிட்டர் என்ஜினோட ஆனால் மைலேஜ் கொஞ்சம் கம்மி தான். உங்களுக்கு 16 தான் தருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹைவேல கிட்டத்தட்ட 18, 19 பக்கம் உங்களுக்கு மைலேஜ் தருது. ஆனால் சிட்டிக்குள்ளே 16 தான் வருது. ஆனால் வந்து நீங்கள் கைகரு, மேக்னைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் என்ஜின் தான் வரும் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு 1.2 லிட்டர் என்ஜின் வருதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெருசு. அப்புறம் சீட் ஸ்பேசியஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு பெஸ்ட்டு ஒரு 5 சீட்டர் கார் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் கார் சிட்ரான் C3 பார்க்கலாம். அது இந்த டைம் ரொம்பவுமே ஆஃபர் போயிட்டுருக்குங்க. கொஞ்சம் மறக்காமல் நீங்கள் பார்த்து வாங்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஒரு பெட்டர் ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.